இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா, இதே எங்கள் பகுதியோட பால்வாடி. இந்த பால்வாடி உள்ளே போய் பாருங்கள், அது எப்படி இருக்குன்றது உங்களுக்கே தெரியும். ஃபுல்லாக இறங்கி போய் ஃபுல்லாக டேமேஜாக இருக்கும். ரெஸ்ட் ரூம் வசதி கூட அந்த குழந்தைங்களுக்கு கிடையாது. எல்லாம் சின்ன சின்ன குழந்தைங்க. ஒரு வேளை ஏதோ ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னா கூடமே மேப்பாரே இல்லாத மாதிரி தான் அந்த குழந்தைங்கலாம் இருக்காங்க. ஒரு வாரம் ஆகுது அந்த பில்டிங்கில் கரண்ட் வந்து. நாங்கள் போய் எங்களால் முடிஞ்சு எங்கெங்கே போய் கம்ப்ளைண்ட் பண்ண முடியுமோ அங்கெல்லாம் நாங்கள் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம். இங்கே கட்டுவீரன் பாம்பு இருக்குன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. ஒரு மழை காலத்துலேயோ இல்லாட்டி வந்து ஒரு நல்ல தண்ணி சகதியிலையோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங்கோ இல்லை இந்த பால்வாடியோ எப்படி இருக்குன்றது உங்களுக்கே தெரியும். ஒரு குழந்தைங்க விஷயத்தில் வந்து இவ்வளோ கேர்லெஸ்ஸாக யாருமே இருக்கக்கூடாது. நாங்கள் இங்கே இருக்கிறவங்க கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அந்த பில்டிங் ஃபுல்லாகவே விரிசலாக இருக்கும். ஏதோ ஒன்று நாளைக்கு ஆயிட்ட பிறகு அச்சோ ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு வந்து ஃபீல் பண்ணுறதுனாலையோ ஸ்டேட்டஸ் போடுறதுனாலையோ ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. ஒரு விஷயம் ஆரம்பிக்கும் போதே அதை நான் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு பொதுமக்கள் வந்து சொல்லும் போது அதுக்கான நடவடிக்கை எடுத்து அதை முடிச்சு கொடுங்க. எங்களுக்கு வந்து தற்காலிக தீர்வு வேண்டாம், நிரந்தர தீர்வு பண்ணுங்க. உங்களால் முடிஞ்சால் கண்டிப்பாக அந்த பில்டிங் இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. அது சின்னதாக ஒரு ரூமு, அதுக்கு ஒரு கிச்சன் ரூமு, அதுக்கு ஒரு ரெஸ்ட் ரூமு, அது கட்டி தரத்துக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது? உங்களால் முடிஞ்சால் அதை கண்டிப்பாக பண்ண முடியும். ஒரு குழந்தைங்க விஷயத்தில் ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருக்கீங்க. கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து பாருங்கள். அதுங்களாம் நாளையோட தலைமுறைகள். நாளைக்கு நம்மளுடைய நாடு எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு அதுங்க தான் தீர்மானிக்க போகுது. அந்த விஷயத்தில் நீங்கள் இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருக்கும்போது நாளைக்கு அதுங்க என்ன பண்ணுங்க? என்னோட பேரம்பேத்திங்களாம் இங்கே தான் படிச்சுதுங்க. எனக்கு இந்த ஸ்கூலில் வந்து விடுறதுக்கே எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும். நாங்கள் வந்து யாருன்னா எதனா சொன்னால் கூட யாரும் எந்த ரெஸ்பான்ஸும் கொடுக்க மாட்றாங்க இங்கே. அதே போல் வந்து பாம்பு இங்கே நிறைய இருக்குது. இங்கே அந்த சைடு இடித்தாத கூட அந்த உள்ளே போய் பார்த்தாலுமே சில பேருக்கு தெரியும் அந்த உள்ளே வந்து இடிச்சது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதை அப்படியே கட்டி வச்சு என்னோட பேரம்பேத்திங்கன்னா நாங்கள் அனுப்பவே மாட்டோம். இப்போ வந்து ஒரு குழந்தை 1வது போகுது, ஒரு குழந்தை 2வது போகுது, அப்படி ஒன்றும் கிடையாது. இப்போ இன்னும் சின்ன பிள்ளைங்க வந்து எவ்வளோ நிறைய பிள்ளைங்களாம் வரும். அந்த நிறைய பிள்ளைங்க வர சொல்ல எங்களுக்கும் பயமாக தான் இருக்கும். ஆனால் அப்படி இருந்தும் நாங்கள் சொல்லி எந்த ரெஸ்பான்ஸும் கொடுக்க மாட்டாங்க. இருந்தாலும் எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. இப்போ சீக்கிரமாக வந்து இதுக்கு மேலே வர மழைக்கு வந்து அதை கட்டி கொடுக்கணும்னு நாங்கள் கேட்டு கொடுக்குறோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.